எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸை நீயே விசாரணை பண்ணிக்க வேண்டியதானே? விஜய் சேதுபதியுடைய புது படம் தான் மகாராஜா. மகாராஜான்னொன்னே ஏதோ பெரிய ராஜா காலத்து கதையாக இருக்கும்னு நினச்சேன். இவர் வந்து கேகே நகரில் சலூன் வச்சுருக்காராம். அவர் வந்து எஃப்ஐஆர் போட வந்தேன். அதாவது போலீஸை வந்து முட்டாளாகவும் மோசமாகவும் காட்டுறதில்ல நம்ம இந்தியன் சினிமா மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இங்கே போலீஸ் வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லை, ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு ஸ்டே ஆர்டர் போட்டாங்கன்னா போலீஸ் யூனியனும் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கதைங்க எழுதுறதுக்கே யோசிப்பாங்க. அதாவது போலீஸ் வந்து ஒரு ஆள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் எஃப்ஐஆர் போட வந்தேன் சார் அப்படின்னு சொன்னால் உடனே நீ அப்போ கேஸை நீயே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்க அப்படின்ட்டுலாம் வந்து போலீஸில் வந்து பேச மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் பேசியிருப்பாங்க ஏதோ ஒரு மூலையில். அதுக்காக மொத்தம் போலீஸ் ஃபோர்ஸையும் அதுவும் தமிழ்நாடு போலீஸை வந்து மொத்தமாக தாரடிச்சு காட்டுறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். சரி, இந்த ட்ரெய்லருக்குள்ளே வருவோம். இவர் நட்டி வந்து இதில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அவர் வந்து விஜய் சேதுபதி ஒரு அறைகிறாரு. அவர் காதில் ஏற்கனவே ஏதோ ஒரு இன்ஜரி இருக்குது. ஏதோ லக்ஷ்மி காணாம போச்சு அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. லக்ஷ்மினா என்னதுப்பா, பொண்ணா பொண்டாட்டியா, யார், தங்கச்சியா, அக்காவா, எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. லக்ஷ்மி அப்படின்ட்டு கையை வச்சு ஆக்ஷன் காட்டுறாரு. அப்புறம் நம்ம எஸ்ஐ சார் வந்து காசிமேடு குட்டி நடேசனா நான் மகாநல்ல படத்தில் வந்து நம்ம அருள்தாஸ் அவர் வந்து எத்தனையோ ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ரோல் தான் வந்து நிறைய பேர் மனசில் நிற்கும். குட்டி நடேசன் ரோல், அதில் வந்து ஒரு அக்யூஸ்டே, ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரு. இதில் வந்து எஸ்ஐயாக இருக்கிறாரு. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு மாதிரி அந்த அக்யூஸ்டே ஆக்ஷன் மாதிரி தான் காட்டுறாரு. என்னன்னு தெரில. எப்படியோ படம் வந்து சூப்பர் ஹிட் தான் போல இருக்குது. அனுராக் கஷ்யப் வேறு இதில் வில்லனாக வராரு. ஏதோ உமன் டிராஃபிக்கிங், இந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்துறது, அந்த மாதிரி ஏதோ படம் தான் போல இருக்குது. அதில் வந்து இவருடைய யாரோ தங்கச்சியோ யாரோ ஒரு பொண்ணு அதை வந்து கடத்திடுறான் போல இருக்குது அனுராக். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அதிரடியாலாம் இல்லை, ஓரளவுக்கு சாதாரண ஒரு ஹீரோ மாதிரி அப்படியே ஒரு சட்டிலாக வந்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. ஏன்னா அவர் போயின்னு இருக்கிற ரேஞ்சுக்கு பார்க்கும்போது அவர் வந்து பயங்கர மாசாக காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த ஸ்டோரிக்கு, அந்த கதைக்கு என்ன வேணுமோ, அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ அதை தான் வந்து அவர் பண்ணுவார். அதுதான் அவருடைய சக்ஸஸுக்கான காரணம். இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துடைய ட்ரெய்லருடைய ஸ்பீடு பார்க்கும்போதே தெரியுது. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சுக்கினே இருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப முட்டாள் மாதிரி வந்து அப்புறம் வந்து அப்படியே ஒரு டெரராக மாறிடுவார். இவங்க போலீஸுக்கே வந்து டிம்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதுதான் இந்த கதை அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். படம் சீக்கிரமே வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. என்றைக்கு வரும் அப்படின்லாம் சொல்லலை. நிதிலன் சாமிநாதன் தான் என்னுடைய ரைட்டர் டைரக்டர். படத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்டாருங்க இருக்காங்க. படம் வந்து சூப்பராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோவாக ஆரம்பிக்கிற படங்கள் தான் வந்து எப்போவுமே ஹிட் ஆகும். ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் மகாராஜா.